தம்பி, இங்க கைலாக்கா வீடு தெரியுமாடா? நேரா போய் 3வது சந்துடா. சரிடா. மூணாவது சந்து. டேய் தம்பி, இங்க கைலாக்கா வீடு எங்க? கைலாக்கா வீடா? வாங்க. இந்த வீடு தானடா? கைலாக்கா, கைலாக்கா, கைலாக்கா. என்ன வீட்ல யாருமே இல்ல? ஏங்க 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 வாங்க. ஏங்க நான் தாங்க, பயப்படாதீங்க வாங்க. ஏண்டா கூட ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன்? அட வாங்க, நான் தாங்க, பயப்படாதீங்க வாங்க. அடிக்கடி அவன் கூட இப்படிதான் விளையாடிட்டு இருப்பேன். அவன் நினைச்சுதான் பண்ணேன், மன்னிச்சிருங்க. ஏங்க பெரியவன் நானே இவ்வளவு பயப்படுறேன், சின்ன பையன் எவ்வளவு பயப்படுவான்? யார் இவனா? சந்திரமுகியே வந்தாலும் அசராம கண்ணு மாதிரி நிப்பான். முகரைய பாரு. ஆமா நீங்க? ஜோசஃப்ங்க, போன்ல பேசணுமே. ஓ நீங்களா? நீங்க மதியம் மேல தானே வரேன்னு சொன்னீங்க. இல்லைங்க, நைட்லாம் தூக்கமே இல்லை, அதான் வரசா கிளம்பி வந்துடலான்னு வந்துட்டேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு பார்த்தேன், ஆனால் நீங்கள் ஃபோன் கட் பண்ணிட்டே இருந்தீங்க. யார் நானா? ஆமாம் நீங்கள் தான். இங்க வாடா. ஏண்டா கேம் விளையாடும்போது யாராச்சும் கால் அடிச்சா என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன்டா கட் பண்ற? ஓ நீங்க தான் ஜோசஃபா? ஆமாடா. ஏங்க மும்பரமா கேம் விளையாடிட்டு இருக்கும்போது உங்களை யார் ஃபோன் பண்ண சொன்னா? அடி ஏங்க குடுற போனே. போ ஸ்கூல் போ. ஏய் கையலே, டி பேர சொல்லி கூப்பிடுற. போடா. எல்லாமே நீங்களே செஞ்சிருவீங்களா? ஆமா பின்ன நல்லா சமைக்கவும் செய்வேன். நானே சொல்லக்கூடாது, நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. போதுங்க. செமையா இருக்குங்க. அதான் தெரியுமே, என் சமையலுக்கு இந்த சுத்து வட்டாரமே அடிமை. இந்த ஊர்ல இருக்க கிழவங்களுக்கெல்லாம் நான் தான் சமைச்சு போடுவேன். அதுங்களால என்ன முடியுமோ கொடுக்குங்க. இந்த ஊர்ல ஏதாவது திருவிழா விசேஷம்னா என் சமையல் தான். போன வாரம் ஒரு கொண்டக்கடலை ரசம். நீங்க தான் நானே சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்படிதான் நேத்து ஒரு பாட்டி சொல்லுச்சு, பாதியிலே தட்ட புடிங்கிட்டேன். என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் முடிச்சிருக்கேன். அப்புறம் இந்த சின்ன சின்ன கோர்ஸ்லாம் நெட்லேயே பண்ணிட்டு இருக்கேன். அம்மா இருந்த வரைக்கும் காலேஜ் போக முடிஞ்சது. அதுவும் போனதுக்கப்புறம் எல்லா வேலையும் நானே தனியாக பண்ண வேண்டியதாக இருக்கா. அதான் எல்லாமே நெட்லேயே. சூப்பருங்க. சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்ன திட்டத்தோடு வந்திருக்கீங்க? கமலா வீட்டில் பணக்கார பையனை பார்த்து முடிச்சிருக்காங்களாம். எனக்கு அவள் வசதி இல்லை, அவள் வீட்டில் என்ன அவளே ஒத்துக்கல. இதெல்லாம் அவ சொல்லிட்டா. என்ன திட்டம்னு நீங்க சொல்லுங்க. உங்ககிட்ட உதவி கேட்கறது தான் என் திட்டம், அதுக்கு தானே வந்திருக்கேன். அப்ப கையில கொஞ்சம் காசும் மனசுல கொஞ்சம் காதலையும் எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊர்ல இருந்து கிளம்பி வந்துடுறது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அவள் வீட்டில் வெளியே விட மாட்டாங்க, அவளை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு பார்க்க விடாமல் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுறது? அதுலேருந்து மட்டும் அவளை காப்பாற்றி என்கிட்ட சேர்த்துட்டீங்க. நீங்கள் தான் என் குலசாமி. சரி எப்போ போகிறோம், எப்படி போகிறோம்? நீங்க கூட வரீங்களா? நான் வரல, நான் வந்தால் கொண்டு வாங்க, நீங்கள் போங்க. ஓ சரி நான் பார்த்துக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் நான் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். பார்த்து போங்க. பார்த்து போங்க. சேர்த்து வச்சிருவாளா?
என்னக்கா கூப்பிட்டியா? ஆமாடா, கமலா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? ஆத்தி, அந்தக்கா வீட்டுக்கா? நான் வரல. நான் ஒழுங்கா படிக்கலன்னு எப்ப பார்த்தாலும் வெஞ்சிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வேக மாட்டாடா. அம்மா செய்யற குண்டு போண்டா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இன்னைக்கு அது செஞ்சிருக்காங்களாம், அதான் உன்னை கூப்பிட்டேன். சரி சரி, அப்ப பாப்போம். போலாமா? ஆமா, எதுக்கு இவ்வளவு அலங்காரம்? வா. கயல் வாமா. பூச்சி, உனக்கு ஸ்கூல் இல்லையாடா? ஆண்டி, வயிறு வலி லீவ் போட்டிருக்கேன். உங்க குண்டு போண்டா சாப்பிடணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் வந்துட்டு அப்படியே கமலாவையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலான்னு வந்தோம். போண்டா தானடா, 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும், உள்ளவா. சரி. ஏதோ பண்றேன்னு தெரியுது, என்னன்னு தான் தெரியல. சும்மா வர்றா. என்ன கோத்து விடாத மாதிரி பண்ணா சரி. கமலா இல்லையாம்மா? ராசப்பா கடை வரைக்கும் போயிருக்காமா. ஓ, வெளியே செருப்பு பார்த்தனே. இவ ஒருத்தி கழுத, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், வெளியில போகும்போது செருப்பு இல்லாம போகாத, காலு காய்ச்சிரும்னு. கேக்குறாள பாரு. ஐயோ, உள்ள இருக்குது தெரியாம கதவை சாத்திட்டம்மா. வரேன்டி. கயலு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கண்டி. உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன், சொல்லவே இல்ல. அது ஒரு விஷயம், நீ வேற. உள்ள போய் பேசலாமா? உள்ள போய் பேசுங்களேன், உள்ள போங்க. அக்கா, எங்கக்கா போறாடி? பூட்டிட்டாங்களா? இப்படி தாண்டி தினைக்கும் என்ன போட்டு வறுத்தெடுக்கிறாங்க. என்ன? அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே நான் எல்லாமே பாத்துக்கிறேன். நீ போய் ஒரு நல்ல தவணையை கட்ட போ. ஏன்? சொன்னதை செய் போ. இது ஜோசப் ஃபோன். ஜோசப் வந்திருக்கானா? புத்திக்கிட்டு போய் சொன்னதை செய். கையில பூச்சி, என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியல. சொல்றத கேளுடா. என்ன மாட்டி விடாம எதை செஞ்சாலும் சரிதான். உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிட்டு உன் கூட வந்தம் பாரு, என்ன சொல்லணும். இல்லைனா மட்டும் நீ அப்படியே டெய்லியும் ஸ்கூல் போய் கிழிச்சிடுற மாதிரி தான். இங்க பாரு, இந்த கதையெல்லாம் உங்க ஆத்தாவோட நிறுத்திக்கோ. மெதுவா வந்து கதவை திறந்துடுறா. ஆமா, அதே எப்ப பூட்டினாங்க? டே, அது லூசுடா, அது அப்படிதான் பூட்டும். நீ வா. லூசா? சரி போவோம். அருமையான போண்டா ரெடி. நீங்க என்ன இங்க? என்னம்மா இப்படி? இல்ல அம்மா, நாங்க பக்கத்துல ராசப்பா கடை வைக்க போறோம். என்ன விஷயம்? சும்மாதாம்மா, பக்கத்துல தானே போயிட்டு. கமலா, நீ உள்ள போ. அம்மா, இது என்னம்மா இருக்கு? பக்கத்துல தானே, இந்த போயிட்டு. கமலா, அப்பா கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நீ உள்ள போ, நீ வெளியே போ. 10 நிமிஷத்துல வந்துருன்னு சொல்லுங்க. வாடி. கமலா நில்லு. கமலா, கமலா, கருமம்.
பண்றாளுங்க இவளுக்கு. என்னால நம்பவே முடியலடா. நீ எனக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? சரி, கையில் தான் ரிஸ்க் எடுத்தாங்க. என்ன இருந்தாலும் நம்ம போடி போயிடுவோம். பாவம், அவங்க தான் இங்கே இருந்து கஷ்டப்படணும். அதான் இல்லை. நீங்க 2 பேரும் இப்போ உடனே ஊரை விட்டு போறதில்ல. என்னடி சொல்ற? யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போறோம். நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு உதவி செய்ய போறீங்க. என்னது? நான் உங்க 2 பேருக்கும் என்ன செஞ்சனோ அதையே நீங்க 2 பேரும் எனக்கு திருப்பி செய்ய போறீங்க. புரியல. நான் ஒரு பையனை காதலிக்கிறேன். அவனை வீடு பூந்து தூக்கி என் கூட சேர்த்து வைக்கணும். லவ் பண்றியா? நீயா? ஆமா, எனக்காக நீங்க இந்த உதவி பண்ணணும். ஏன் இவ்ளோ நாள் என்கிட்ட சொல்லவே இல்ல? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குடி. உங்களால உதவி செய்ய முடியுமா முடியாதா? முடியும்னா சொல்லுங்க, நான் என் கதையை சொல்றேன். ஏங்க, எங்களுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்க, இது கூட செய்ய மாட்டோமா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்ணிடலாம். நீங்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் நான் என் கதையை சொல்லி தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு வேற வழி இல்லை. தேங்க்ஸ். என் ஆள் பேரு கல்கி. கல்கியா? என்னடி சொல்ற? ஆமா. டேய், இவன் நமக்காக ரிஸ்க் எடுக்கலடா, அவளுக்காக தான் ரிஸ்க் எடுத்திருக்கா. அவளால கண்டிப்பா இதை தனியா செய்யவே முடியாது. ஹே, கரெக்ட் தான். யாருக்காக எடுத்தா என்ன? நம்மள சேர்த்து வச்சிருக்காங்க. எங்களுக்கு எந்த ரிஸ்க் இல்லாமல் இது முடிஞ்ச அப்புறம் ஊரை விட்டு போயிடலான்னு உறுதியாக சொன்னீங்கன்னா நாங்கள் ரெடி. உங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். அவனை தூக்குன அடுத்த நிமிஷம் நீங்க இருந்து கிளம்பிடலாம். அது சரி, நீ முதல்ல கதைய சொல்லு. எனக்கு பொதுவா இந்த காதல் மேலலாம் பெரிய நம்பிக்கை இல்லை. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கும்போது தான் எங்க இங்க கயல்? நான் தான். நீங்க? நான் கல்கி. நிறைய பேர் உங்களை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்கள் சமையலையும் பாராட்டி பேசியிருக்காங்க. எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு 70 பேருக்கு சமைக்கணும். அதான் உங்களால் முடியுமான்னு ஒரு வார்த்தை கேட்டு போகலான்னு வந்தேன். 70 பேருக்கா? வீட்டில் தான் விசேஷமா இல்லை ஊருக்கே விசேஷமா? அப்படிலாம் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்கு தான். கொஞ்சம் பெரிய குடும்பம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மாயாண்டி பிரதர்ஸ். இல்லை. ஓ சரிங்க, ஓகே. கொஞ்சம் உள்ளே போய் பேசலாமா? ஐயோ மன்னிச்சிருங்க, நான் அவசரமாக சாப்பாடு கொண்டு போகணும். நம்ம முத்தரசி பாட்டியில் அது நேரத்துக்கு சாப்பிடலன்னா உடம்புக்கு வந்துடும். ஐயோ சரிங்க, அப்போ நீங்கள் போங்க. இல்லைன்னா நீங்களும் வாங்கல, நம்ம பேசிட்டே போகலாம். சரி போகலாம். அந்த பக்கம். ஆமா, என்ன சொல்றாங்க நம்ம சமையல் பத்தி? ஊரே பேசுமே உங்கள் கைவண்ணம் பற்றி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப திறமைசாலி பொண்ணு, ரொம்ப நல்ல மனசுன்னெலாம் சொல்லுவாங்க. இப்படிதாங்க என்னை பற்றி எல்லாமே நல்லதாக சொல்லி சொல்லியே என் கெட்டதுன்னு எனக்கே தெரியல. சரி சரி, அதாங்க எங்கள் வீட்டு விசேஷத்துக்காக உங்கள் சமையல் வேணும்னு அப்பா கேட்டு வர சொன்னார். அப்படியே கொஞ்சம் ருசி பார்த்துட்டு சமையல் எப்படி இருக்குன்னு சொல்ல சொன்னார். அப்போ எல்லாரும் சொல்கிறத கேட்டு மட்டும் வந்திருக்கீங்க, சொன்னதை நம்பி வரல. ஊரில் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே நம்பிட்டு இருக்க முடியும்? அப்படி இல்லைங்க, வீட்டில் பார்க்க சொன்னாங்க.
எங்க சரி வீட்டில் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. வீட்டில் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன். எப்போ விசேஷம்? இன்னும் 15 நாளில். சரி வரேன். வாங்க சொல்லுங்க. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இல்லை, நேற்று நீங்கள் எப்படி குழம்பு வைப்பீங்கன்னு தெரிஞ்சிருச்சு, மற்றதெல்லாம் எப்படி வைப்பீங்கன்னு தெரியாதுல்ல, அதான் பார்த்துட்டு போகலான்னு. இன்னும் பொருத்தமாக ஏதாவது சொல்லியிருக்கலாம். நிஜமாக தாங்க சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு சமையல் பண்ணுங்க. விசேஷம்னா எல்லாமே தானே சமைப்பீங்க, எப்படி சமைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? உன்னை பார்த்தாலே வீச கண்ணு ரெண்டும் பேச உன்னை பார்த்து நான் சாஞ்சேன். கட்டு சிரிக்குது என் மனசு, உள்ள கட்டிக்கிட்டு துடிக்குது வயசு. வச்ச கண்ண வாக்களம் நினப்பு, உள்ள வத்த விட்டு எரிக்குது நெருப்பு. மனச வந்து பதுசா தூக்கி போற அடியாத்தி, நீ ஒரச நான் ஒசக்க பறந்து போற அடியாத்தி. நாளைக்கு விசேஷத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்க மார்க்கெட் போகிறேன், வரீங்களா? போலாமே. போலாமா? கயல், கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க. என்னை மன்னிச்சிரு கயல், விசேஷத்தை நிறுத்திட்டாங்க, இது நடக்காது. நீ இதை பண்ணோன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்னு எனக்கு தெரியும், ஆனால் கடைசி நேரத்தில் விசேஷத்தை நிறுத்திட்டாங்க, என்னை மன்னிச்சிரு. பரவாயில்ல விடுங்க. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அட பரவாயில்லைங்க, ஏதோ இந்த ஊரில் இருக்க பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் என் சமையல் சாப்பிடுவாங்கன்னு சந்தோஷப்பட்டேன். இப்போ அது நடக்காது. நான் நெட்டில் படிக்கிற இந்த கோர்ஸ்க்கெலாம் ஃபீஸ்க்கும் கொஞ்சம் காசு கிடச்சிருக்கும். முன்பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்க வேணாம். ஐயோ வேணாங்க, நான் கொடுத்துட்றேன். அடுத்து உங்கள் வீட்டுக்கு எப்போ சமைக்கிறேனோ அப்போ வாங்கிக்கிறேன். சரி, அப்போ நான் கிளம்புறேன். இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க. பாரு. வருவீங்களா? போத
எனக்கு ஏதாவது மனசில் ஓடிட்டே இருக்கும்போது இந்த இடத்துக்கு வருவேன். நல்லா இருக்குல்ல இந்த இடம்? ஆமாம், எனக்கு இது எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த இடத்துக்கு நான் எத்தனையோ வாட்டி வந்திருக்கேன். அப்போல்லாம் மனசில் என்னென்னமோ தோணும். ஆனால் இன்னைக்கு இந்த இடம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் கூட நீ இருக்க. எனக்கு இதை எப்படி சொல்கிறதுனே தெரியல. எல்லா பொண்ணுக்கும் ஒரு ஆசை இருக்கும், தனக்கு பிடிச்ச பையனை பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு. ஆனால் உண்மை என்னன்னா, எந்த மாதிரி ஒரு பையனை பிடிக்கும்னு எங்களுக்கே தெரியாது. ஒரு பையன் கூட பழகும்போது அவன் எப்படி இருக்கானோ அதை பொறுத்து தான் எங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதே தெரிய வருது. எனக்கும் இப்போ அதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்கிட்ட இருக்க எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்கிட்ட பழகும்போது என்ன நானே ரொம்ப புதுசாக பார்க்குறேன். உனக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்கி, 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 நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன், நீ அமைதியா இருக்க. என்ன சொன்ன? நான் இவ்வளோ நேரம் இவ்வளோ சொன்னேன், நீ எதுவுமே கவனிக்கலையா? என்ன? ஒரு நிமிஷம் இப்படி வாயேன். எனக்கு ஒரு காது கேட்காது. என்னது? ஆமாம், என்னோட இடது காது கேட்காது. நீ கவனிச்சிருப்பியா தெரில, நான் எப்பயுமே உன்னோட இடது பக்கம்தான் வருவேன், இடது பக்கம்தான் இருப்பேன். ஏன்னா என்னோட இடது காது கேட்காது. இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நான் இதை யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு நினைப்பேன், அதனால தான் உன்கிட்டையும் சொல்லலை. எப்படி இப்படி ஆச்சு? எங்கள் அப்பானால தான். நான் என்ன தப்பு பண்ணாலும் எங்கள் அப்பா என்னை அடிச்சுட்டே இருப்பார், கன்னத்துலேயே அறைவார். இப்படி யாரை வாங்கி ஒரு காது கேட்காம போயிடுச்சு. இதானே, இதை சொல்லலாம்ல, இதில் என்ன இருக்கு? இல்லை, இது எனக்கு ஒரு பெரிய குறையாக தான் படுது, அதனால தான் யாருக்கும் தெரிய வேணான்னு. இதை நீ என்கிட்ட சொல்லியிருந்தாலும் இப்போ நான் உன்கிட்ட சொன்ன எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஆனால் உனக்கு நல்லா கேட்குற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லியிருப்பேன். எனக்கு இதெல்லாம் சொல்லவே வராது தெரியுமா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்கிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு தான் எதுவுமே கேட்கல. என்னால் மறுபடியும் எல்லாம் சொல்ல முடியாது. நான் இப்போ கிளம்புறேன். ஏ கயல் நில்லு. கயல், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. கயல் நில்லுங்கிறேன்ல, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. கயல், ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்கிறத கேளு. ஒரு விசேஷம் உங்ககிட்ட சொல்ல வந்தேன்ல, அது கூட கொஞ்ச நாளில் நடக்காதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என் நிச்சயதார்த்தம். இது நடக்காததுக்கு 2 காரணம் இருக்குது. சென்னைக்கு போய் படிக்கணும்னு ஆசை, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வேலைக்கே போய் ஆகணுன்ற நிச்சயம் வந்துடும். அப்போது அதை நிச்சயத்துக்கு முன்னாடி நீயே வீட்டில் சொல்லியிருக்கலாம்ல. ஆமாம், ஆனால் அப்போ ஒன்றும் எனக்கு தெரியாது. புரியல, என்ன சொல்கிற? அந்த 2வது காரணம் நீ தான். இந்த பார், நீ என்ன சொன்னன்னு வேணா நான் கேட்காம இருந்திருக்கலாம்,
ஆனால் நீ என்ன சொல்லியிருப்பேன்னு எனக்கு தோராயமாக தெரியும். இப்போ நான் சொல்கிறேன், நீ கேளு. எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. என் வாழ்க்கையே புதுசான மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியுது. அதெல்லாம் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் இப்படிலாம் தோணுது. பொதுவாக பசங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணுங்க வேணும்னு நிறைய கற்பனை இருக்கும். ஆனால் சில பேரை பார்த்தா தான் அந்த கற்பனையெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நம்மளோட எதிர்பார்ப்பே உடையும். அப்படி தான் நீ. இதுக்கு முன்னாடி எனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு கேட்டிருந்தா நிறைய சொல்லுவேன். ஆனால் இப்போ கேட்டால் உன்ன மாதிரி பொண்ணு தான் பிடிக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். ஏன் அப்படி பார்க்குற? இல்லை, நிஜமாலே உனக்கு ஒரு காது கேட்காதா? இல்லையே. ஏன்? நான் போட்ட பிட்டை எனக்கே திருப்பி போடுற. அப்படியா? என் மனசில் பட்டது தான் நான் சொன்னேன். எனக்கு உண்மையிலே காது கேட்காது. நான் நம்ப மாட்டேன். இங்கே வா. ஒரு வட்டா பூச்சியா மனசுக்குள்ள சரகடிச்சு போகுறியே, காத்திருச்ச உசுரக்கா வளவிருச்சு விடுறியே. கண்ணா பின்னா ஆசை சொல்லாம உள்ள ஒளிச்சுக்கவா, என்ன சொல்ல எதுவும் புரியாம அடியாத்தி விஞ்சு மனச வந்து பதுசா தூக்கி போற. அடியாத்தி நீ ஒரச நான் ஒசக்க பறந்து போற. அடியாத்தி விஞ்சு மனச வந்து பதுசா தூக்கி போற. அடியாத்தி நீ ஒரச நான் ஒசக்க பறந்து போற. அடியாத்தி நல்லா தானடி போயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன? நானும் அப்படிதாண்டி நினைச்சேன். ஆனா நான் இவ்வளோ சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், என் அம்மா அப்பா போனதுக்கப்புறமா யாருமே இல்லாமல் தனியாக இருந்துட்டேன். இந்த வாண்டுங்க, அப்புறம் இந்த கிழவிங்க, இவங்க தான் என் உலகமே. அப்படியே இவங்க கூட ஜாலியாக நேரத்தை ஓட்டிகிட்டே இருந்துட்டேன். ஆனால் எனக்கு இப்போ தான் ஒரு உறவு கிடைச்ச மாதிரி இருக்கு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. அப்படி சொல்ல முடியாது, என் குடும்பம் தான் அந்த பிரச்சனையே. அப்பா சுற்றி வளைக்காமல் என்னன்னு சொல்லு. என் குடும்பத்துக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குது. சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி என் முப்பாட்டர் ஒருத்தர் ஒரு பொண்ணை காதலிச்சார். அவர் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லேயே அவரோட தாத்தா இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவரோட பொண்ணு ஒரு பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லேயே அவளோட அப்பாவும் இறந்துட்டார். இப்படியே நடக்க எங்கள் குடும்பத்துக்கும் காதலுக்கும் ஒரு சாபம் இருக்குன்னு நிறைய சாமியார் சொன்னாங்க. அதனாலேயே எங்கள் குடும்பத்தில் யாருமே காதல் கல்யாணம் பண்ணக்கூடாது. மீறி பண்ணால் வீட்டோட பெரிய மனுஷனுக்கு இழவு விழுன்னு சொன்னாங்க. அதனாலே எங்கள் குடும்பத்தில் யாருமே காதலிக்கக்கூடாது. அப்படி மீறி காதலிச்சா பிரித்து வச்சுருவாங்க. எங்கள் பெரியப்பா ஒரு பொண்ணை காதலிச்சாருன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணை கொல்ல பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவரே மனசு மாதிரி வீட்டில் பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இப்போ நம்ம காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளை சேர விட மாட்டாங்க. உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான்.
இவ்வளோ யோசிச்சியே கொஞ்சமாச்சும் நம்புற மாதிரி யோசிச்சிருக்கலாம்ல. இப்போ நான் உங்ககிட்ட போய் சொல்கிறேன்னு சொல்கிறியா? இந்த பயத்தினால தான் எனக்கு இவ்வளோ தயக்கமாக இருக்குது. நான் வீட்டை நினச்சதுக்கு பயப்படுறேன்னு நினைக்கிறேன். இதனால தான் நான் சொல்கிறத நம்பு. எப்பயோ நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு இவ்வளோ வருஷமா மூட நம்பிக்கையோட இருக்காங்களா? ஆமாம், அந்த மூட நம்பிக்கை மேலே தான் எங்கள் அப்பாவுக்கு முழு நம்பிக்கை. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளை பிரித்து விட்ருவாங்க. அன்னைக்கு அவ்வளோ பேசின அப்போ எல்லாம் யோசிக்கல? யோசித்தேன், ஆனால் அந்த கதையை விட நீ தான் எனக்கு முக்கியம் தோணுச்சு. இப்போ அப்படி தோணல? தோணுது. அதனால தானே இவ்வளோ பயமாக இருக்கு. எப்போ நம்ம தான் முக்கியம்னு தோணுச்சோ அப்போவே இந்த சாபம்லாம் மறந்துரு. இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை. யோசிக்காம சொன்னேன்னு சொன்னல, அதே மாதிரியே இனிமேவும் யோசிக்காத, மறந்துரு. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். நம்ம ஒன்றா தான் இருப்போம். நம்ம நடுவில் யார் வரான்னு நானும் பார்த்துடுறேன். வேற யாரு? எங்கள் அப்பா தான். ஏய், அதான் பார்த்துக்கலான்னு சொல்கிறேன்ல. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்கிறது அவன் பெரியப்பா பையன் பார்த்துட்டு போய் வீட்டில் போட்டு கொடுத்துட்டான். அவன் ஏதோ பொண்ணை காதலிச்சானா, அந்த பொண்ணோட அவனை சேர விடாமல் வீட்டில் கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அதுக்காக அவனுக்கு நடந்த மாதிரியே கல்கிக்கும் நடக்கணும்ட்டு ஒரு கோவத்தில் வீட்டில் கொண்டு போய் சொல்லி பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டான். அன்னிலேருந்து ஒரே பிரச்சனை தான். நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தா அவங்க வீட்டில் இழவு விழுந்துரும்னு அவனை அடித்து அவனை வீட்டிலே பூட்டி வச்சுட்டாங்க. அடைஞ்சிருந்த மாதிரி அவனும் வீட்டில் அடைஞ்சிருப்பான்ல. அதனால தான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். இந்த காதலுக்கு பிரிக்கிறதே இவங்க வேலையை வச்சுட்டு இருக்கானுங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வரேன் உங்க கூட. எவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துடலாம். போகிறோம், பையனை தூக்குறோம். என்ன காப்பாற்ற வர சொன்னா இவள் அனுப்பிட்டு வீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இப்போ என்னன்னா வீர மாதிரி வசனம் பேசு. குட்டி, அதுக்கு பேர் தான் திட்டம். அவங்கள வச்சு உன்னை தூக்குறது என் பிளானு, என்னை வச்சு கல்கி தூக்குறது அவங்க பிளானு. சரியா? நீங்கள் வாங்க, நம்ம போகலாம். ரொம்ப நன்றிங்க. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. நைட்டு இருட்டினதுக்கு அப்புறமா எல்லாரும் அவன் வீட்டில் தூங்கிடுவாங்க. சூப்பர் ரீ, நானும் தூங்கிடுவேன். சூப்பர் ரீ, நானும் தூங்கிடுவேன். செருப்பு பிஞ்சிரும். நீங்கள் சொல்லுங்கள். நைட்டு இருட்டினதுக்கு அப்புறமா அவன் வீட்டில் எல்லாரும் தூங்கிடுவாங்க. அப்போ நம்ம 2 பேரும் அவன் வீட்டில் போய் இறங்குறோம். அப்போ நானு மூடிட்டு முழுசா கேளு. சொல்லு. அவன் முடிச்சிட்டு இருக்கும்போது கூப்பிட்டா வரமாட்டான். சரியான பயந்தாங்கோலி. அவன் சுய நினைவோடு இருக்கும்போது அவனை வீட்டை விட்டு வெளியே வரவே வைக்க முடியாது. அதனால என்ன பண்றோம்னா, உள்ள போன உடனே அவனை மயக்கம் போட வைக்கிறோம். எப்படி? உன் அழக பார்த்து மயங்கிடுவானா? வாய்ப்பு இருக்கு, ஆனா நம்ம அதை பண்ண போறது இல்ல. மயக்க மருந்து எடுத்து அவன் மூக்குல வச்சு அவனை மயக்கம் போட வச்சு அவனை உள்ள இருந்து வெளில கூட்டு வந்து வண்டில தூக்கி போட்டு கிளம்புறோம். இதுல என் பேரே இல்லையே. நீதான் என் கூட வரலையே. ஆமா, உன்னை வேற வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்துட்டோம். உன்னை யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ வராதுதான் கரெக்ட். சரி, ஓகே. அப்ப வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்து உங்களுக்காக யாரு வண்டியை ரெடியா வைக்கிறது? அதுக்குதான் ஒரு ஆள் இருக்கே. யாரு? இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நான் மட்டும் என்ன கோத்து விட்டுருங்க. என்ன இவ்வளவு பெரிய வீடா இருக்கு? என்ன எல்லாரும் ரெடியா? ரெடி தான் கையில். நான் ரெடி இல்ல. டேய் சும்மாரா. அவனை விடுங்க, முதல்ல முள்ள போலாம் வாங்க. உள்ள என்ன வேணா நடக்கலாம், தயாராயிக்கோங்க. டேய் பூச்சி, நீ இங்கே இருந்து யார் வராங்க போறாங்கன்னு பார்த்துட்டு எனக்கு கால் அடிக்கிறேன். நான் கால் அடிச்ச உடனே ஆட்டோ ரெடி பண்ண சொல்றேன். சரி, பாத்துக்கலாம். அண்ணே வண்டி திருப்பு. போலாம். எங்க
உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, பிரச்சனை எல்லாம் மூடு விட்டு அனுப்புறேன்னு சத்தியம் பண்ணியிருக்கீங்க. சரியா? இப்போ அது ரொம்ப முக்கியமா? வா. ஏங்க எனக்கு ஊருங்க தான் படுத்திருக்கு. ஊர் இல்லையா, எல்லாம் அவன் சொந்தக்காரன் தான். எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் கத்துற? மெதுவா பேசு. இவனுக்கு ஒரு கொரட்டை சத்துல ஒண்ணுமே கேட்காது. சரி சொல்லு. உங்களுக்கு இந்த பையன் தான் வேணுமா இல்ல வேற ஏதாவது நல்ல பையன்? விளையாடாத. அந்த இடத்துக்கு எப்படி போறதுன்னு முதல்ல சொல்லு. எப்படி போறதா? நீங்க தான் சொல்லணும். உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு புடி. இப்போ நான் போறேன், நீ வா. தாவு. சொரிய வேண்டியது. இங்கதான் இருக்கேன். வழியில ஒரு இடத்துல சிக்கியிருந்தா கூட செத்துருப்போம். இப்போ கூட ஒன்றும் இல்லை, நம்ம அந்த மாதிரி திரும்பி போயிடலாம், நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லைல்ல. சும்மா சொன்ன, வாங்க போய் தேடுவோம். என்ன இந்த வீட்டில் இத்தனை கதவு இருக்கு? எந்த கதவு திறந்தா சாவன்னு கண்டுபிடிக்குதான். இப்போ அவன் எந்த ரூம்ல இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லா கதவுலாம் திறந்து பார்க்க முடியாதுங்க, அவன் பிஸியாக இருப்பான் அந்த டைமில். அப்புறம் எப்படி? போச்சு, ஃபோன் போச்சு. பார்த்து வர மாட்டேன். இப்போ பூச்சிக்கு எப்படி கால் பண்றது? உடையலாம் இல்லை, ஆனால் ஆன் ஆக மாட்டேங்குது. பேட்டரி கழட்டி போட்டால் சரியாயிடும். அப்படி பக்கத்தில் போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துடலாமா? அட்டி அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை. வெறுப்பேத்திட்டு பின்ன இந்த இருட்டில் எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல கல்கி ரூம் எதுன்னு கண்டுபிடிப்போம். அவன் ரூம்ல அவன் தான் இருப்பான். அப்படி தெரிஞ்சுக்கணும்னா அவன் அழகா முறுக்கு மீசி வச்சிருப்பான், அதை முறுக்கி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அவன் கல்கின்னு கண்டுபிடிச்ச உடனே அவன் மூக்கில் துணியை வைக்கிறோம், மயக்கம் போட வைக்கிறோம், தூக்குறோம். என்னமோ சொல்ற. சரி, அவன் ரூம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐடியா. அவனை அடைச்சு தானே வச்சிருக்காங்க. அப்போ அவன் ரூம் வெளியே பூட்டி இருக்கும். பூட்டின ரூம் எதுன்னு கண்டுபிடிப்போம், அதான் கல்கி ரூம். அப்படி தூக்கிடலாம். இத்தனை ரூம் இருக்கு. 1 2 3 4 5. அப்பவே பார்த்தேன், பட் டவுட்டா இருந்தது. ஃபாலோ மீ. என்ன இங்க இவ்வளவு இருட்டா இருக்கு? போயா. ஏங்க மூடாதீங்க, ஓட முடியாது அப்புறம். சும்மாரியா? ஏங்க இந்த இருட்டில் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அதான் முறுக்கு மிச.
போங்க போய் தொட்டு பாருங்க. வெக்கமா இருக்கே. ஏச்சி ஏய் என்ன தேடு. என்னத்தை தேடுறதோ இந்த இருட்டில். இருக்கா? மீசை இருக்கு ஆனா முறுக்கிட்டு இல்லை. ஏங்க உங்க லைட்டு கூட சுருட்டு பிடிக்கிறான்? யோ தலை இங்க இருக்கியா? தலை அங்கேயா? முறுக்கிட்டு இருக்கு. அப்பவே நடந்து வர இவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்ப இவனை வேற தூக்கிட்டு வர போனோம். பார்த்து பிடிங்க. வேற கொரட்டை விடுவானே. பார்த்து போங்க அந்த சைடு. இப்படி எல்லாரையும் பார்த்து பிடிங்க. ரெண்டு பாடி தான். பாவாடை வேற ஏரியா கிட்ட வந்துட்டோம். பார்த்து கணக்கிறேன். பார்த்து கதை போ அப்படியே போ. வாங்க பார்த்து இரியா. ஏய் இங்க என்ன கலவரம் நடக்குது? கேமாட ஆடுற? ஃபோன் பண்ணனும் சொன்ன பண்ணவே இல்ல. மெதுவாயா. காக்கா என்னக்கா பண்ற சொல்லுக்கா. ஏய் போன் கொடு. இங்க என்ன உனக்கு வேலை? ஸ்கூல் போடா. சரிங்க ஜோசப். போன இங்க நிறுத்துங்க. புடி இதுவா? ஏய் கமலா பாரு யாரா பார்த்தாங்க? இதுவா புடி தூக்கு. ஏய் பார்த்துட்டு இருக்கே கமலா, ஒரு கை பிடிக்கலாம்ல? பின்னாடி படி. இதுவா போங்க. யாரும் பார்க்க முடியும். போங்க உள்ள போங்க. பார்த்து வாங்க உள்ள போ. பார்த்து. ஐயோ யாரும் பார்க்கலல்ல. கைதா கொடுக்கல. கதவாது மூட்ரி. நிதானமா. ஏய் என்ன காத்து பிடிச்சுட்டு இருக்க? ஏய் என்ன பண்றாவ? ஏய் பார்த்து. தூக்கு. பொறுமை. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல. ஐயோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுரி. ரொம்ப தேங்க்ஸ் ஜோசப். நல்ல வேலை, எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கேயே பிடிச்சிருக்கலாம்டா. இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணி வந்து போங்கடா டேய். யாருன்னு தெரியாம நீ பாட்டுக்கு உளறத. ஷோ அந்த மூடி தூக்கிட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க. நான் யாரும் சரி. ஏய் வா. ஏய் சீக்கிரம் வாடி. புடி. போங்க உள்ள போங்க. முடியலடா. புடி. இங்கே போடு. ஏய் அப்படி வா. நீங்க என்ன நீ? நான் வந்ததுக்கு சந்தோஷப்படுற மாதிரியே தெரியலையே. நீ முதல்ல வா. எப்படி எனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் ஆச்சரியமாக இருக்கா? உனக்காக என்ன வேணால் செய்யலான்னு தோணுச்சு, அதான் துணிஞ்சு இறங்கிட்டேன்.
இவன் வேற ஒருத்தன் நேரங்காலம் தெரியாம காதல் வசனம் பேசிட்டு இருக்கான். எல்லாம் போச்சு. தாத்தா வாத்தா நினைச்சேன் எல்லாருக்கும் முறுக்கு மிஸ் இருக்கும்னு அப்பயே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அது என்ன நடக்குதுங்க? நீ உன் ரூம்ல இல்லாம எங்க போன? உன் தாத்தா ஏன் உன் ரூம்ல இருக்காரு? என் தாத்தா என் ரூம்ல இருக்க மாட்டாரு. ஓ, நீங்களாம் என்ன தூக்க என் வீட்டுக்கு வந்தீங்களா? ஆமா, உன்னை தூக்க தான் உன் வீட்டுக்கு வந்தோம். நீ தானே உன்னை அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொன்ன. அப்போ உன் ரூம் கதவு தானே பூட்டி இருக்கோம். பூட்டி இருக்க ரூம்குள்ள போய் தான் தூக்கணும். தாத்தா ரூமும் நைட்ல பூட்டி இருக்குமே. ஏன் எதுக்கு இப்பெல்லாம் பண்றீங்க? எங்க தாத்தா தூக்கத்துல நடப்பாரு. தூக்கத்துல எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு பூட்டி வச்சிருவோம். நாசமா போச்சு. என்னதான் இருட்டில் இருந்தாலும் எனக்கு அவருக்கு வித்தியாசம் தெரியாதா? தோ இவங்க தான் உன் மீசை முறுக்கிட்டு இருக்கோம், அதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு. ரொம்ப பெரிய தப்பு நடந்துருச்சு. ஆனா இப்ப என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். ஏய் கமலா, அவ்வளவுதான்டி, என்னை மறந்துடு. எனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. செருப்பு பிஞ்சிரும். ஐயோ நிறுத்துங்க, இதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்போ அவர் மயக்கத்தில் தான். மயக்கத்தில்? ஆமா, எதுக்கு என்ன மயங்க வச்சு தூக்க பிளான் போட்டீங்க? அதுவும் இவங்க தான். உனக்கு வீடுனா ரொம்ப பயம். இதோ பாரு, அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். இப்ப என்ன பண்ணலான்னு சொல்லு. சரி. எதில் விட்டேன்? மயக்கத்துல. இப்போ இவர் மயக்கத்தில் தான் இருக்காரு. இவர் அப்படியே கொண்டு போய் வீட்டில் போட்டுருவோம். வளராதடா, ஒரு தடவை தூக்குறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்ப நீ வேற இருக்க. திருப்பிலாம் கொண்டு போய் விட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுவும் இல்லாம நீ எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் நாசமா போயிடும். அதனால வேணாம். விடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 2 மணி நேரம் இருக்கு. ஏன் வாசல் தெளிச்சு கோலம் போட போறியா? வாய்ப்பே இல்ல. அதான் தெரியுமே. விடிஞ்ச உடனே தாத்தாவை தேட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்றது? இப்போ அவர் காணோன்னா பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. மாட்டினா அவ்வளோதான். இவரை கொண்டு போய் வீட்டில் விடணும். ஐடியா. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு முழிக்க போய் உட்காந்து யோசிப்போம். யாரும் மாட்டக்கூடாது. இது நமக்கு ரொம்ப இக்கட்டான நேரம். நம்ம போய் இவர் ஏதாவது தெருவில் போட்டலாம். நமக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நம்ம வேலையை பார்த்துன்னு போயிடலாம். ஏய், அவர் எங்க தாத்தாடா. தாத்தாங்க. ஆமா, யார் நீ? கமலாவோட ஆளு. ஓ, கமலா யாரு? எங்க நான் தாங்க கமலா. யாரா வேணா இருந்துட்டு போங்க. அப்படிலாம் விட்டுற முடியாது. வேற ஏதாச்சும் உருப்படியா யோசிங்க. யாராவது ஏதாவது சொல்லுங்களேன். யோசிச்சுட்டு இருக்கோம்ல. நீங்க யோசிக்கிறத பார்த்தா அவர் எந்த காப்பியை கேட்டுவார் போல. எங்கடா காப்பி? இந்தா கேட்டார்ல. இது வந்துட்டேன் தாத்தா. எங்க போற? காப்பி போட்டு கொடுக்கவா? நீங்க இருங்க, நான் போய் பேசிட்டு வரேன். ஐயோ, இந்த மயக்கத்திலே பயங்கரமா இருப்பானே. ஏய் கல்கி, என்னடா இடம் இது? தாத்தா, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு தாத்தா. என்னடா சொல்ற? இந்த பொண்ணா? இந்த பொண்ணு இங்கே என்னடா பண்ணுது? நான் சொல்றேன் தாத்தா. டேய் கல்கி, இங்க என்ன தாண்டா பண்ற நீ? எது சரியோ அதான் பண்றோம். உங்க மூட நம்பிக்கைக்காக எதுக்காக எங்க வாழ்க்கையை வீணாக்குறீங்க? எங்களை வாழ விடுங்க. ஏய் சும்மா ரெடி, நான் பேசுறேன். அதெல்லாம் முடியாது. இவ்வளவு நாள் பேசி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? என்னடா இந்த பொண்ணு இந்த பேச்சு பேசுது? ஏய் இங்க வா. எதுக்கு? தாத்தா எதுவும் பண்ணிடாதீங்க. வா. தாத்தா எதுவும் பண்றாதீங்க தாத்தா. உட்காரு. ஓ, அப்படி என்ன பண்றாருன்னு நானும் பாத்துறேன். என்ன? டேய், நீ சரியான ஆளை தாண்டா பிடிச்சிருக்க. பார்த்து நச்சுன்னு பிடிச்சிருக்கடா. என்ன சொல்ற தாத்தா? போடா மடையா. இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நீங்க தப்பிக்கிறதுக்கு நானே வழி பண்ணியிருப்பேனாடா. அந்த வீரனும் சூரனும் தான் சும்மா
முறுக்கிக்கிட்டு நின்றுட்டானுங்க. இவங்க மட்டுமா? எல்லாரும் முறுக்கிட்டு தான் இருக்காங்க. நிஜமாவா? ஆமாண்டா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் செத்துருவேனாமா. இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு தூக்கத்துல நடந்து போகும்போது கிணத்துல விழுந்து சாகத்தான் போறேன். போடா போ. நானு இந்த காலத்துக்கு மாதிரி ரொம்ப நாளாச்சு. உன் அப்பனும் பெரியப்பனும் தான் இன்னும் மாறாம அப்படியே இருக்காங்க. சரி சரி, நீ போ. நீ போய் உன் வாழ்க்கையை பாரு. இவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். போடா போ போ. இவரை பார்க்கும்போதே தோணுச்சு கடைசியில இவர் நல்லவர் மாதிரி தான் பேசுவாருன்னு. கொன்னுடுவேன் வக்காளி, அமைதியா இரு. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. ஓகே. ஐயா அவங்க 2 பேரும் காணோம் ஐயா. வீட்ல இல்லனா வேற எங்க போயிருப்பாங்க ஐயா. அப்புறம் என்னங்க தேடுறா? வெளிய போய் தேடுறா. டேய் ஊரை சுத்தி எல்லா இடத்துலயும் டேய் இது கல்கியோட வேலையா தான் இருக்கும். ஆமா சித்தப்பே. உன் அப்பா எங்கடா? அவர் எங்கன்னு தெரியலையே. அந்த ஆளுக்கு இதே வேலை தான். அடிக்கடி எங்கேயாவது போயிடுவான். சரி வண்டி எடு, போய் தேடுவோம். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. அதான் இந்த கிழவனோட ஆசை. நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல தாத்தா. எனக்கு சொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் சொல்லத்தான் முடியல. சரி நேரமாச்சு, இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக போயிட்டு வாங்க. கல்கி வாடா வெளிய. டேய் கல்கி வெளிய வாடா. உள்ள என்ன பண்ற? வெளிய வாடா. இந்த வீடு தான்டா. இங்க பாருங்க, இங்க வந்து கத்தாது. ஏய் கல்கி, நினைச்சேன்டா நீதான் இத பண்ணிருப்பேன்னு. அப்பா ஒரு ஐயா உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. எனக்கு ஒன்றும் ஆகல. நான் சொல்ற முதல்ல கேளு. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். அதை சொல்றதுக்கு முன்னாடி செய்யறதா எனக்கு பெருமை. டேய் கல்கி உன்னை இங்கே வெட்டி கூறு போட்டுடா. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏய் கலபரி. ஏய் அவ காலடி. ஏய் எல்லாம் சுத்துதே. ஐயோ குட்டி நீ சொல்ல போறா. கொஞ்ச நேரம் போட முடியல. கல்கி மாமா இது பண்ணாதடா. ஏய் நான் எங்கடி அடிக்க? அவரு தான் நீ அடிக்காரு. அவரு புடி. மன்னிச்சிருப்பா. மாமா சொல்றது கேளுங்க. யாரடி மாமா ஆச்சி வாயை வச்சிரும். போடி அந்த பக்கம். அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. நான் சொல்றத கேளுங்க. இப்போ வந்து நான் சொல்றத கேளுங்க. அவனை விடுங்கடா. ஏய் ஏய் அவனை விடுங்கடா. நான் சொல்றத கேளுங்கடா. அவனை விடுங்கடா. அவனை விடுங்கடா. அவனை விடுங்கடா. ஜோசப் கண்ணி தாத்தா கண்ணி கண்ணி பா தள்ளுப்பா. எவ்வளவு நாள்ப்பா அதே விஷயத்தை நம்பிட்டு இருக்க போற? ஏதோ உங்களுக்கு ஒரு வாட்டி நடந்துச்சுன்னு ஏன்பா என் வாழ்க்கையை கெடுக்குறீங்க? தோ பாண்டி அவன் வாழ்க்கையை நீங்க தானே கெடுத்தீங்க. எங்க உங்க அப்பா? அவர் வரல. நீங்க 2 பேரும் சேர்ந்து அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணீங்க. அந்த பொண்ணை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அதானே, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எனக்கு தண்ணி எனக்கு தண்ணி சீக்கிரவாடி. ஐயா இங்க என்ன நடக்குது? நீங்க பாட்டு சர்பத்து குடிச்சிட்டு இருக்கீங்க. இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஏண்டா நான் நெஞ்சு வலி வந்து இவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது கவனிச்சிங்களா? இந்த புள்ளதாடா வந்து கவனிச்சிச்சு. இவங்க சேர்ந்தா தான் நான் செத்துருவேன்னு இப்படி சண்டை போட்டு வன்மத்தில் இருக்கீங்களடா. இவங்களை வாழ விடுங்கடா. இவங்களை வாழ விடுங்கடா. தாத்தா சொல்ற அது எப்படி விட முடியும்? சித்தப்பா தாத்தாக்கு ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். இவதான் ஏதாவது பண்ணி மயக்கி இருப்பா. உங்கடா பொசகட்ட பசங்களா, நான் என் பொண்டாட்டியை தவிர யாருக்கும் மயங்க மாட்டேன். உனக்கு இப்போ என்ன? உனக்கு அந்த பொண்ணோட சேர விடாம வேற கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு நீ சண்டை போட்டியாடா? உன் அப்பன் பேச்சை கட்டிக்கிட்டு தலையாடிக்கிட்டு தானே நின்ன. காதலில் ஜெயிக்கணும்னா சண்டை போட்டு தாண்டா ஆகணும். சண்டை போட்டால் தான் ஜெயிக்க முடியும். அவன் சண்டை போட்டான், ஜெயிச்சிட்டான். அவனையாவது வாழ விடுங்கடா.
ஐயா என்னையா சொல்றீங்க? இருந்தாலும் நம்ம பரம்பரையில் இதெல்லாம் எப்படி? என்னடா மயிறு பரம்பரை? சாக போற கிழவனுக்காக வாழ போற இவங்கள ஏன்டா படுத்துறீங்க? இவங்க சேர்ந்தா நான் செத்துருவேன்னா நான் சந்தோஷமா செத்துருவேன்டா. இவங்களுக்கு நடுவுல எவனாவது குறுக்க வந்தான் நானே அருவா கம்பை எடுத்து உங்க எல்லாரையும் சாகடிச்சிருவேன். டேய் கல்கி நீ போடா போ, நீ நல்லபடியா வாழ்ந்துக்க. டேய் பாண்டி நீ கூட இருந்து எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றா. போடா போங்கிறல்ல. சரி தாத்தா. வெளியே போட. என் தள்ள மட்டும் ஆயா மாதிரி ஒன்று கட்டி விட்டு இவனுக்கு தாய் பாஸ் ஆடுறானுங்க. நீயும் போ, சந்தோஷமா இருக்க. தெரியல இவனுக்குண்ணா ஆளுகளும் தூங்க தூக்கி நிற்கிறானுங்க. சரி எல்லாருன்ட்டு போறாங்க. தாத்தா இப்ப பரவாயில்லையா? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நெஞ்சு வலின்னு சும்மா ஒரு நாடகம் போட்டேன். அதை போய் அப்படியே நம்பிட்டானுங்க பார்த்தியா முட்டா பசங்க. ஏய் கமலா வெளியே வாடி. சொல்ற அம்மாடா. ஏண்டி வீட்டை விட்டு ஓடிட்டு தைரியமா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கியா? மரியாதையா வந்துரு. ஆண்டி இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை முடியுது. நீங்க போயிட்டு 2 hours கழிச்சு வாங்க, நாங்க ரெஸ்ட் எடுக்கணும். பிரச்சனை பண்ணானோ. ஆமாம்மா தயவு செஞ்சு சொல்றத கேளு. நீ முதல்ல கிளம்பு. எனக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட. உங்க அப்பாட்டியே சொல்றேன். ஏங்க வந்து என்னன்னு கேளுங்க. அவ எதுவும் சொல்லிட்டு இருக்கா? துளிர் விட்டு போச்சா? வாடி வெளியா. கொல்லைக்கு போனது இந்த வேலைக்காடா. நீ மட்டும் சித்திய சிக்கன புஸ்ட். ஏய் என்னடா இதெல்லாம்? சரி பொருள் அங்க இருக்கானே தெரியல. ஒருவேளை இது ஒரு ட்ராப்பா இருந்தா என்ன பண்ணலாம்? ஹே ஒருவேளை அது உண்மையா இருந்தா நம்மளும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்கிறது? லைஃப்ல ஏதாவது ஒரு பூஸ்ட் வேணும்ல. ஒரு வேளை அது உண்மையா இருந்தா நமக்கு செம லக்கு தானே. அப்படியே நான் சேரன் நிவாஸ் நிவி எல்லாரும் செட்டில் ஆயிடலாம்ல. நான் ஒண்டிக்கட்டையா இருக்கேன்னு எனக்கு ஷேர் கொடுக்காம ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லை.